டிஎம்கே பீரியட் மக்கள் உயிர் வாழ்றதே வந்து ஒரு சாதனையாக தோணுது நமக்கு. மக்கள் வந்து உயிர் இருந்தது நீங்கள் அட்லீஸ்ட் இங்கே நடக்கிறத பற்றி பேசு. நீங்கள் தானே ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. பழசை பற்றி பேச என்ன பிரயோஜனம் திமுகவுக்கு? ஏன்னா அவங்க வந்து மெயின் படம் அரசியல் படம் தெரியும், அவங்களுக்கு ஆட்சி பண்ண தெரியாது. ப்ராப்ளம் திமுகவுக்கு. தண்ணி கிடையாது, ஒன்றும் கிடையாது, மொட்டை வெயில் உட்கார வச்சிருக்காங்க. எல்லாம் மக்களுக்கு முடிஞ்ச சரி வீட்டுக்கு போனால் நினைப்பாங்க எல்லாருமே. அந்த மாதிரி மக்கள் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அரசியல்வாதிகள். அதுதான் பிரச்சனையே. ஃபோக்கஸே வந்து ஃபேமிலி தான், கட்சி குடும்பம் தான் கட்சி. ஸோ பதவி இவங்களுக்குள்ளே கொடுத்துக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி தான் வந்து இவங்க ஃபோக்கஸ் போகிறதே ஒழிய தான் நல்லா ஆட்சி பண்ணி நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற நினைப்பே இல்லை. எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் கிட்டே வர முடியல ஆட்சி கட்டல் கிட்ட திமுக. ஸோ இனிமேல் இந்த மாதிரி அறவத்து வந்தால் தான் உண்டு திமுக தள்ளி வைக்கிறதுக்கு உண்டு. இப்போ அண்ணாமலை வந்து டெஃபினட்டாக வந்து மிஸ் பண்ணுறாங்க பிஜேபி எல்லாருமே வந்து. தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு. செயல்திறனற்ற திமுக அரசு அப்படிங்கிறது எப்பவுமே கவனிச்சிங்க அண்ணாமலை வந்து அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பார். அதே கரெக்டாக உண்மையானு ப்ரூவ் பண்ணிருக்காங்க திமுக இந்த ஏர்ஃபோர்ஸ் ஏர் ஷோவில் ஃபியாஸ்கோவில். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 பேர் வந்து பிரதமாக வந்து உயர்ந்திருக்காங்க. இதில் வந்து ஒருத்தர் வந்து அங்கேயே ஆல்ரெடி வந்து சுத்த போயிட்டார். 4 பேர் வந்து அந்த விசினிட்டியில் சுத்த போயிருக்காங்க. பட் இதுக்கு என்ன எல்லாருமே ப்ளேம் பண்ணுறது திமுக அரசு தான். வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இது. ப்ளஸ் மறைமுகமாக வந்து டாஸ்மாக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு இந்த சாவுக்கு. அதே கடைசியில் பேசுவோம். சரி, மெயினாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 lakh பீப்புள் வர்றாங்கன்னா அப்போ என்ன மாதிரி கூட்டம் வந்து இவங்க எதிர்பார்த்துருக்கணும் அப்படிங்கிறது தான் வேடிக்கை. இதில் வந்து மக்களோட சென்டிமெண்ட்டை புரிஞ்சிக்காமல் வந்து இவங்க வந்து உடனே யூபியில் வந்து அத்ராஸ் நடந்தது, அங்கே வந்து மோர் பீப்புள் டைடு, இங்கே வந்து ஒன்லி 5 people டைடுன்றாங்க. இன்னொரு கவலை மகாமகத்தை கோட் பண்ணுறாங்க. இன்னும் சுனாமி ஏன் விட்டாங்கன்னு தெரில, அதையும் ஞாபகப்படுத்தலாம். சுனாமி வந்து ஏடிஎம்கே பீரியடில் வந்தது, அங்கே வந்து ஆப்போசிட்டாங்க, இதே சொல்லிக்கலாம் திமுக. பட் அதுவாக வந்து பேச்சு மக்கள் வந்து உயிர் இருந்தது. நீங்கள் அட்லீஸ்ட் இங்கே நடக்கிறத பற்றி பேசு. நீங்கள் தானே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. பழசை பற்றி பேச என்ன பிரயோஜனம் திமுகவுக்கு? ஏன்னா அவங்க வந்து மெயின் படம் அரசியல் படம் தெரியும், அவங்களுக்கு ஆட்சி பண்ண தெரியாது. ப்ராப்ளம் திமுகவுக்கு. ஆதி காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா திமுகவோட இதுவே வந்து என்னென்னா அரசியல் பண்ணால் தெரியும் அவங்களுக்கு. ஆட்சி பண்ணுற திறமைங்கிறது 0. அதனால தான் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து ஆட்சியை இழக்கிறாங்க. அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க, திரும்பி இழக்கிறாங்க. இப்படி தான் போய்கிட்டு இருக்குது திமுகவோட வரலாறே பார்த்தீங்கன்னா. ஏன்னா மக்களோட சென்டிமெண்ட்டை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. ப்ளஸ் இப்படி தான் பணம் கொடுத்து வந்துடலாம் அப்படிங்கிற மனப்பான்மையும் அவங்களுக்கு கூடவே இருக்குது. அதனால தான் வந்து இவ்வளோ அலட்சியம் அப்படின்னு தோணுது. இல்லை, இதில் என்ன வேடிக்கைன்னா இதோட அதிகமான கவனத்தை வந்து இந்த கார் ரேஸில் காமிச்சாங்க. உதயநிதி வந்து கொண்டு வர போகிறாருன்னு சொல்லிட்டு Formula 1 கார் ரேஸிங்க. அதுக்கு வந்து அவ்வளோ ஏற்பாடுகள் நடந்தது. இது சுத்தமாக ஒன்று நடக்கல. 15 lakh பீப்புள்ன்றது இட்ஸ் நாட் அ ஆர்டினரி க்ரௌடு. அது பெரிய ஒரு கூட்டம், அது விளையாட்டான விஷயம் இல்லை. ஸோ இப்போ ஏர்ஃபோர்ஸை சொல்கிறாங்கன்னா இதே மாதிரி ஏர்ஃபோர்ஸ் ஷோ வந்து ஜெயலலிதா பேர் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அவங்க 2003 நடந்திருக்கு இதே மாதிரி. அவங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க, ரசிச்சு போயிருக்காங்க. ஒன்றுமே எந்த விதமான ப்ராப்ளமும் நடக்கலை. அப்போ அது மாத்திரம் எப்படி போச்சு? இது ஏன் இவ்வளோ ப்ராப்ளம் வருது? இது காரணம் என்ன? இவங்களுக்கு திட்டமிடல் கிடையாது. ப்ளஸ் திமுக பொறுத்தவரை அவங்களோட ஏமே வந்து கவனிச்சிங்கன்னா அது காலத்தில் வந்து ஆட்சி வரதான் ஏமே ஒழிய ஆட்சி பண்ணோங்கிறது ஏம் இல்லை அவங்களுக்கு. ஒழுங்காக ஆட்சி பண்ண சொல்லுவாங்க. அடிக்கடி ஸ்டாலின் சொல்லிகிட்டு இருப்பார் ஏடிஎம்கேவை பார்த்து, கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் அப்படின்ட்டு. அதே தான் இவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கரப்ஷன், அப்புறம் வந்து கமிஷன், அப்புறம் கலெக்ஷன். ஏன்னா அவங்கள மினிஸ்டரே வந்து ஒத்துக்கிட்டாரு. நம்ம பிடிஆர் பழனிவேல்ராஜன் ஒத்துக்கிட்டாரு. இது மாதிரி 30,000 கோடி வந்து சவரீசனும் உதயநிதியும் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களை பொறுத்தவரை வந்து உதயநிதியை ப்ரமோட் பண்ணுறது, செந்தில் பாலாஜி திரும்பி அதே மினிஸ்ட்ரியிலே கொண்டு வந்து அதே பொறுப்பை வந்து திரும்பி ஒப்படைக்கிறது, இதில் தான் இருக்கே ஒழிய இவங்களுக்கு வந்து திறமைங்கிறது இல்லை. மோரோவர் வந்து இவங்களோட ஆதி காலத்துலேருந்தே நீங்கள் கவனிச்சிங்கன்னா திமுக வந்து எல்லாமே வந்து ஒரு ஜாதி அடிப்படையான ப்ளஸ் நிர்வாகமும் வந்து கெட்டு போயிடும். அவங்க பார்த்தீங்கன்னா சுற்றியே வந்து எஸ் மாஸ்டர் தான் இருப்பாங்க. இதிலே வந்து கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு யாராவது நல்ல ஒரு ஆளுங்க தெரியலை. பார்த்தீங்களா, எல்லாருமே வந்து ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இதுக்கு சீஃப் செக்ரட்டரி இருந்தார், அவருமே வந்து வேணாம்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆனால் போந்துட்டு விட்டு ஓடிட்டார் அவர். ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர். நிறைய பேரே சொல்கிறாங்க, கதையாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி எப்படியா ஊழல் பண்ணி பணம் சம்பாரிச்சு கொடுங்கிறது தான் எல்லாருக்குமே வந்து ப்ரெஷர் போயிட்டுருக்கு. ஸோ திமுகவை பொறுத்தவரை வந்து ஊழல் பண்ணி சம்பாதிக்கணுன்றது லேமில் இருக்காங்களே ஒழிய மக்கள் இதெல்லாம் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கவனம் செலுத்துகிற மாதிரியே தெரியல. இதில் என்னென்னா மக்கள் மேலே வந்து இவங்க ப்ளேம் பண்ணுறாங்க. இவங்க மக்கள் வந்து இதுவாக இருக்கணும். நீங்கள் தானே மக்கள் பண்ணுறதை மக்களை கேட்க போகிறத சொல்கிறத கேட்க. மக்கள் வந்து எப்பவுமே வந்து தே ஆல்வேஸ் டோன்ட் ஒபே வாட் யூ சே.
தே வாண்ட் டு டூ வாட் தே வாண்ட் டு டூ. அதான ப்ராப்ளம் மக்கள்கிட்டயே. மக்கள் வந்து ஆர்டரில் இருந்தால் எல்லாமே ஒழுங்காக நடக்குமே. ஏன் நானே பார்த்துருக்கேன். கேட்கலாம் ரொம்ப நெசப்பாக்கான ஒரு இடம் இருக்குது. மக்கள் வந்து அங்கேருந்து இதில் ராமபுரத்தில் குறுக்கு வழியாக வந்து பயங்கர டிராஃபிக் ஜாம் வந்து க்ரியேட் பண்ணாங்க. இப்போ கேட்க முடியுமா அவங்கள போய் ஏன் அப்படி குறுக்கால வந்த, அப்படியே போக வேண்டியது தானே சதாப்பேட்டைக்குன்ட்டு சொல்லிட்டு இப்படி தான் வருவாங்க அவங்க மாம்பழத்துக்கு வரத்துக்கு. பெரிய ஜாம் ஆகும் அந்த கேகே நகரில் இடத்துக்கிட்ட. அப்புறம் 100 ரோடை வந்து பேரலாக வந்து இது பண்ணி கட்டி அப்புறம் தான் விட்டாங்க, டிராஃபிக் குறைஞ்சிது. ஸோ மக்களை பொறுத்தவரை அவங்க வந்து இஷ்டமாக வாழணும்னு தான் ஆசைப்பட்றாங்க. அதுதான் பிரச்சனை. நிறையா பிரச்சனைக்கு காரணம் மக்கள் மேலேயும் இருக்குது. பட் இப்போ இந்த விஷயத்தில் வந்து மக்கள் வந்து எல்லாருமே வந்து ஒரு தேட்டரை விட்டு சினிமா தேட்டரை விட்டு போகிற மாதிரி தான் கணக்கு தான் இது. இங்கே என்ன சினிமா தேட்டரை போய் பாருங்கள், படம் முடிஞ்சிடும். முடிஞ்ச 5 நிமிஷத்தில் வரைக்கும் தேட்டராக டோட்டலாக யாருமே இருக்க மாட்டாங்க. தேட்டரில் எல்லாமே காலியாக வீட்டுக்கு ஓடணும்னு தான் இருப்பாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க தேட்டரில். அந்த மாதிரி தான் இது சினிமா தேட்டர், சினிமா ஷோ மாதிரி தான். ஏன்னா மக்கள் ஏரில் பார்த்துருக்காங்க, அவங்க டயர்ட் ஆகிட்டாங்க. மக்கள் வந்து பசி தண்ணி கிடையாது, ஒன்றும் கிடையாது, மொட்டை வெயிலில் உட்கார வச்சுருக்காங்க. எல்லாம் மக்களுக்கு முடிஞ்ச சரி வீட்டுக்கு போனால் நினைப்பாங்க எல்லாருமே. அந்த மாதிரி மக்களை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க இந்த அரசியல்வாதிகள். அதுதான் பிரச்சனையே. ஸோ மக்கள் வந்து பண்ணுவாங்கன்னா மக்கள் எதிர்பார்க்க முடியாது. மக்கள் வந்து அப்படி தான் இருப்பாங்க. எப்படியா குறுக்கு வழியில் எப்படியா போய் வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரெயின் மேலே ஏறி பார்க்க ட்ரை பண்ணுறாங்க. என்ன மாதிரி மக்கள்லாம் பாருங்கள். எனக்கு பயமாக இருக்குது. அவங்களுக்கே தெரிய மாட்டேன் என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. மக்களுக்கு அவ்வளோ இதுவாக இருக்குது. ப்ளஸ் ஸ்டேஷன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இந்த மெட்ராஸில் வந்து இவ்வளோ க்ரௌடு வருமா ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறதுன்னு சொல்லிட்டு. 15 lakh பீப்புள்ன்றது சாதாரணமான க்ரௌடு கிடையாதுங்க. அது வந்து பெரிய க்ரௌடு. இது அதை வந்து மேனேஜ் பண்ண தெரியல. ப்ளஸ் அட்லீஸ்ட் நடக்க போகிறேன்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்னு பேசிக்கலாமே. வென் ஏர்ஃபோர்ஸ் ஹஸ் டோல்டு இப்போ வருவாங்க எதிர்பார்க்குறேன்னும் போது இவங்க வந்து ஒழுங்காக இது பண்ணணுமே, இதை ஆர்கனைஸ் பண்ணலாமே திமுக. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை மக்களே பார்த்துப்பாங்க, அவ்வளோதான். இப்போ எப்படின்னா இதே டிஎம்கே பீரியடில் இதுக்கு முந்தி போன பீரியடில் வந்து போலி மருந்துங்கள்லாம் உலா வச்சு அப்போ ஏடிஎம்கே எம்எல்ஏவை சொன்னாங்க, மருந்து சாப்பிட்டா வந்து குணமாக தான் கேள்விப்பட்டிருக்கோம், மருந்து சாப்பிட்டா வியாதி வரும்னு இப்போ தான் கேள்விப்படுறோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி இப்போ டிஎம்கே பீரியடில் மக்கள் உயிர் வாழ்றதே வந்து ஒரு சாதனையாக தோணுது நமக்கு. இப்போ தான் வெள்ளம்லாம் வந்துட்டு போச்சு போன டிசம்பரில் அப்படியே வந்து எல்லா ஊரும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது. மக்கள்லாம் வந்து எப்படியோ தப்பிச்சு வந்தாங்க. இப்போ அடுத்து டிசம்பர் வெள்ளம் வரப்போகுது. ஸோ அடுத்தது இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா 5 பேர் உயிரிழப்பு ஆயிருக்கு. இதில் என்ன ஒரு ட்ராஜடின்னா வந்து ஒருத்தர் வந்து ஃபேமிலியோடு வந்திருக்காரு, உயிரிழந்தார் ஒருத்தர். அவர் வந்து பொண்டாட்டி பிள்ளைங்கிட்ட ஒரு இடத்துல போய் நில்லு, நான் போய் வண்டி எடுத்துறேன்னு சொல்லி போயிருக்காரு. 2 வீலர் எடுத்துன்னு போயிருக்காரு. பார்த்தோன்னா வரவே இல்லை ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு. அப்புறம் சரி நம்மளே போவோம்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் மிதந்து போயிருக்காங்க அந்த அம்மா அப்பாவும். போனோன்னா அவர் கணவரை வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்களாம். என்னடான்னு பார்த்தோன்னா அவர் வந்து இந்த வண்டிக்கிட்ட வந்து கீழே மயக்கம் போட்டு விழுந்து வாந்தி எடுத்துன்னு கிடந்தாராம். அவ்வளோ இது பண்ணி எக்ஸாஸ்ட் ஆகி பாவம் வெயிலில். மக்கள் என்ன விஷயம் தண்ணி அடிச்சுட்டு இவர் வந்து படுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு விட்டாங்களாம் மக்கள். எப்படி பாருங்கள் டாஸ்மாகோட விளைவு மக்கள் வந்து டாஸ்மாக் வந்து பெருகி மக்களுக்கு வந்து நிறைய பேரை பார்த்துட்டு ரோட் சைடில் வந்து படுத்து தண்ணி அடிச்சுட்டு படுத்துக்கிட்டு இருக்கவங்கள பார்த்துட்டு மக்களுக்கே வந்து ஒரு அபிப்பிராயம் வந்துடுச்சு, எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு தான் படுக்கிறான் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையிலே வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற உணர்வும் போயிடுச்சு. ப்ராபப்ளி அவங்க வந்து அவர் சப்போஸ் அந்த மாதிரி மக்களை நினைக்காம இருந்தாங்கன்னா அவர் உயிர் பழிச்சிருப்பாரா என்னமோ தெரில, நமக்கு அதான் தோணுது. ஸோ டாஸ்மாக் எப்படி வந்து ஒரு உயிரை வாங்கியிருக்குன்னு பாருங்கள், பலி வாங்கியிருக்குன்னு பாருங்கள். மக்களோட மனப்பான்மையை அது மாதிரி ஆயிடுச்சு, மாற்றிடுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ இந்த என்ன தான் பண்ணால் இப்படி பண்ண போகிறாங்கன்னு தான் நமக்கு நினைக்க தோணுது. எப்படி குடும்பத்தையே வளர்க்கணும், ஃபோக்கஸே வந்து ஃபேமிலி தான், கட்சி குடும்பம் தான் கட்சி. ஸோ பதவி இவங்களுக்குள்ளே கொடுத்துக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி தான் வந்து இவங்க ஃபோக்கஸ் போகிறதே ஒழிய தான் நல்லா ஆட்சி பண்ணி நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற நினைப்பே இல்லை. அதுதான் நல்லா க்ளீனாக தெரியுது இதில். நோ சென்சிட்டிவிட்டி டு த பப்ளிக். அதுதான் எல்லாரும் பார்க்குறோம். இப்போ திருமாவளவனுமே பார்த்துட்டார். இனிமேல் நம்ம இருந்தோம்னா நம்ம வந்து கட்சியே காணாமல் போடுன்னு அவருக்கே புரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அவரும் ஸ்லோவாக வந்து விலகிட்டு இருக்காரு திருமாவளவன். ஸோ கூட்டணி உடஞ்சுன்னா டிஎம்கே அவுட்டு. ஸோ அந்த ஸ்டாலின் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும் அது. பட் அவரை சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, பக்கத்தில் வந்து யாரும் இருக்கிற மாதிரியும் தெரில. அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணி இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை ஸ்டாலின் பக்கத்தில். அதுதான் வருத்தமான விஷயமாக இருக்குது. ஸோ அடுத்து டெஃபினட்டாக வந்து இது ஆட்சி மாற்றத்துக்கு வந்து அடிக்கோலுமா அப்படின்னா எஸ்ன்னு சொல்லலாம்.
இன்றைக்கெல்லாம் நாளைக்கு வந்து மக்கள் அதை நினச்சி பார்ப்பாங்க இதை. ஸோ பட் என்னென்னா வந்து எதிர்ப்பணி வந்து பிளவுபட்டு இருக்குது. பட் சப்போஸ் திரும்பி சேரலாம். பட் டிஎம்கே வரலாறு எப்படின்னா வந்து அவங்க வாட்டி ஆட்சி அமைச்ச அப்புறம் வந்து திரும்பி வந்து எப்பவுமே அடுத்த வாட்டி ஆட்சி தான் செஞ்சுருக்காங்க. இப்போ ரிட்டைன் பண்ணதான் சரித்திரமே கிடையாது திமுகவோட வரலாறில். அப்படின்னு பார்க்குற போது டெஃபினட்டாக அவங்க வந்து அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து தோக்கடிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க மக்கள். இப்படியே ஆட்சி பண்ணாங்கன்னா இன்னும் மோசமாக தான் போக போகுது. ஸோ மக்களையுமே ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தோணுது. இனிமேல்ட்டு இவங்களை நம்பி ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது தான் மக்களுக்கும் பெட்டர் தோணுது. ஆனால் இந்த ஏர்ஃபோர்ஸ் ஷோ வந்து ஃப்ரீ ஷோ ப்ளஸ் பீச் பக்கத்துலேயே இருக்குதுன்னு மக்கள்லாம் வந்திருக்காங்க பாவம். ஸோ அவங்க நினச்சி நன்மையே வந்து நம்ம பரதாபமாக இருக்குது. மொதல் சண்டேனா வந்து ஹாஃப் த சர்வீசஸ் கட்டு அது வேறு இருந்திருக்கு. ஸோ அதையாவது வந்து சரி பண்ணியிருக்கணும் இவங்க. இன்னும் ட்ரெயின் விட்டுருக்கலாம், பஸ்ஸு விட்டுருக்கலாம். அப்படி இல்லாமல் வந்து இது மாதிரி மக்களோட சென்டிமெண்ட்டோட விளையாடுறதுங்கிறது திமுகவுக்கு வந்து இன்றைக்கின்னு எப்போவுமே அப்படி தான் திமுக. அதனால் இது வந்து மக்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் டிஎம்கே கிட்டேன்னு தான் தோணுது. எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் கிட்டே வர முடியல ஆட்சி கட்டல் கிட்ட திமுக. ஸோ இனிமேல் இந்த மாதிரி யாராவது வந்தால் தான் உண்டு திமுக தள்ளி வைக்கிறதுக்கு உண்டு. இப்போ அண்ணாமலை வந்து டெஃபினட்டாக வந்து மிஸ் பண்ணுறாங்க பிஜேபி எல்லாருமே வந்து. உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பார் அண்ணாமலை. செயல்திறனற்ற அரசுங்கிறது நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க திமுக ஒவ்வொரு விஷயத்துலேயும். இதில் வந்து செம்மையாக வந்து நிரூபிச்சிட்டாங்க டிஎம்கே. மக்கள் இனிமேல்ட்டு நம்ம ஒன்றும் இதை வந்து பெருசாக விசாரணை கொண்டு என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்கிறதுக்காக நான் இதை வந்து ஒரு சான்ஸாக பயன்படுத்தி அட்லீஸ்ட் நெக்ஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒரு ஜட்ஜு ஹைகோர்ட் ஜட்ஜு மூலமாக ஒரு என்கொயரி கமிஷனாவது போட்டு என்னென்ன வந்து குறைபாடுகள்லாம் இருந்து களைஞ்சு மாதிரி அடுத்த ஒரு ஈவெண்ட் தான் வந்ததுன்னா அது மாதிரி எப்படி ப்ரோஆக்டிவாக பண்ணுறதுக்கான ப்ரிப்பரேஷனை பண்ணணும். அட்லீஸ்ட் உயிரிழந்த 5 குழுக்களுக்கு நம்மளோட ஆய்ந்த அனுதாபங்கள். ஜெய்ஹிந்த்.